வேதா, என்கிட்ட யாரும் பேசாதீங்க. வேதா இங்க பாருமா. வேண்டாங்க, நான் யாரையும் பார்க்க விரும்பல. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு எல்லாருமா சேர்ந்து என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு வேதா, கொஞ்சம் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நாங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரி நீ பேசுற. இங்க யாருமே அப்படி கிடையாதுமா. எங்க அம்மால இருந்து என் தம்பில இருந்து ஏன் தாத்தா முதற்கொண்டு எல்லாரையுமே நல்லா பாத்துக்கணும் தான் நினைப்போம். ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு நீ தான் இவ்வளவு தூரம் பேசுற. தாத்தா பெரியவரு, அவரு சும்மா ஜாலியா ஒரு விஷயம் பண்றாருன்னா அது உனக்கு பிடிக்கலன்னா நீ கேட்காம போயிடலாம். அதுக்காக வந்து அவரை தப்பா பேசுனதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதுக்காக தான் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னோம். ஆனா நீ இப்ப வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. என்னங்க, எனக்கு புரியல. நான் அப்படி என்னங்க பேசிட்டேன் தப்பா? உங்க தம்பி உங்களை வந்து ரைஸ் மில்ல வாயா போயான்னு கூப்பிடுறான். அது கேட்டதுக்கு தப்புன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி ஏதாவது கேட்டேனா? இல்ல. ஆனா உங்களை அப்படி கூப்பிடுறாருன்னா அது அவரோட பழக்கம்னு சொல்லிட்டீங்க. ஆனா என்ன எதுக்குங்க அண்ணன் கூப்பிடாம வாங்க போங்கன்னு கூப்பிடுறான்? அத கேட்க போனா அதுவும் தப்புன்னு சொல்றீங்க. சரி, என் புருஷன் நீங்க. நம்மளுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்காக ஆசையா நான்வெஜ் சமைக்கலான்னு போனேன். அதுக்கும் அத்தை என்ன கேட்டாங்க? புரட்டாசி மாசம் சனிக்கிழமை யாராவது நான்வெஜ் செய்வாங்களா அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. சரி, அதுவும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் உங்க தாத்தா, இந்த வீட்ல எல்லாரும் என்ன ஏங்க இப்படி பண்றீங்க? நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணேன்? எனக்கு புரியல. ஐயோ வேதா, நீ என்னம்மா எல்லாத்தையும் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிற? ஏங்க, நான் கேக்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க. சரிம்மா, இங்க பாரு, அழாத. அழாம நான் வேற என்னங்க பண்ணணும்? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வேதா இங்க வா. நான் எங்கேயும் வரலங்க, என்ன விடுங்க. வேதா நீ கிளம்பு. கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். வேண்டாம், உங்களுக்கு உங்க குடும்பம் தானே முக்கியம். நீங்க அவங்க கூடவே இருங்க. நான் தான் உங்களை தான் பிடிக்கும், உங்களுக்காக எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எனக்காக கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க அம்மா, உங்க தம்பி, உங்க தாத்தா தான் உங்களுக்கு முக்கியம். கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களாங்க? நான் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு உங்களை மட்டும்தான் பிடிக்கும், நீங்க மட்டும்தான் வேணும்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ எனக்காக நீங்க தானங்க சப்போர்ட் பண்ணணும். உங்க தம்பி மன்னிப்பு கேளுன்னு சொன்னா நீங்களும் மன்னிப்பு கேளுன்னு சொல்றீங்க. அந்த இடத்துல எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லல. ஐயோ வேதா, நான் சொல்றத கேளுமா. போங்க, நான் எதையும் கேட்கல. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. இப்ப பாரு. என்னங்க, என்ன பண்றீங்க? ஓய், மல்லிகை மல்லிகை பந்தலி ஆடி மணக்கும் மல்லிகை பந்தலி என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாரே, கண்கள் மயங்கி போய் நின்றேன் தன்னாலே. என்ன நான் தான் பேசுறேன்ல, நீ பாட்டுக்கு அழுதுட்டே இருக்க. அழ வச்சது நீங்க தானே, அப்ப எனக்கு கஷ்டமா இருக்காதா? ஏ லூசு, நான் எங்க உன்னை அழ வச்சேன்? அப்புறம் ஏன் உங்க தம்பி பேசும்போது, உங்க அம்மா பேசும்போதுன்னு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல? அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? இல்லம்மா, அந்த இடத்துல நீ பண்ணது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நானும் சொன்னேன். மத்தபடி அவங்களுக்கு தான் சப்போர்ட், உனக்கு இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல, என்னதான் இருந்தாலும் என்னை விட உங்களுக்கு உங்க அம்மா, உங்க தம்பி தானே முக்கியம். இப்ப எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் தேவையில்லாம கேட்டுக்கிட்டு இருக்க? சரி, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க தம்பி, உங்க அம்மா, உங்க குடும்பம் முக்கியமா? வேதா, என்னமா அது? இது நம்ம குடும்பம். அடிக்கடி சொல்றேன், இந்த குடும்பத்தோட மூத்த மருமக நானு. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மேலயும் எனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லுவல. இப்ப நீ என்ன, உன் குடும்பம் முக்கியமா நீ முக்கியமானு தனித்தனியா கேக்குற? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, சமாளிக்காதீங்க. உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா, உங்க தம்பி எல்லாம் முக்கியமா? வேதா, என்னமா அது? எனக்கு எல்லாரும் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் யாரு சொல்லுங்க. நீங்க இவ்ளோ தடுமாறீங்கல. ஆனா இப்ப என்ன கேளுங்களேன், எனக்கு எங்க அம்மா முக்கியமா, என் தம்பி என் தங்கச்சி முக்கியமா, இல்ல நீங்க முக்கியமானு கேளுங்களேன். நான் ஃபர்ஸ்ட் உங்களை தாங்க சொல்லுவேன். ஏய், என்ன பேசுற நீ? ஆமாங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம். ஏன் தெரியுமா? என் கழுத்துல தாலி கட்டி எனக்கு புருஷனாகி எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க. என்ன மொத்தமாவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு யாருங்க முக்கியம்? நீங்க தானங்க முக்கியம். அதே மாதிரி தான் நீங்களும் என்கிட்ட இருப்பீங்க, இந்த பதில சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க யோசிக்கிறீங்கல்ல, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம வேதா எனக்கு எல்லாரையும் விட நீதான் முக்கியம்னு உங்களால சொல்ல முடியல. வேதா, நீ சின்ன பிள்ளை மாதிரி அடப்பிடிச்சிட்டு இருக்கமா. இங்க பாருமா, எனக்கு தம்பி, தங்கச்சி, அம்மா, தாத்தான்னு எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் தம்பி, தங்கச்சி, அம்மானா இருக்காங்க. எல்லாரோட இடத்தையும் எல்லாராலையும் நிரப்ப முடியாதுமா. பாரு, இப்ப உன்னோட இடத்த என் தம்பியால நிரப்ப முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் என் தம்பி தம்பி தான், நீ தான். புரியுதா? அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாங்க. எனக்கு நீங்க ஒரு ஆள் இருந்தா போதும். நான் உங்களை நம்பி மட்டும்தான் இந்த வீட்டுக்கு
வந்தேன். எல்லாரும் பேசும்போது நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம அமைதியா இருந்ததுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நினைச்சா கூட அதுதான் கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்ப நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க உங்க வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, என்ன நினைக்கவே மாட்டீங்க, அப்படிதானே? ஐயோ வேதா, சரி ஓகே, இந்த பேச்ச கொஞ்ச நேரம் விட, நம்ம வேற ஏதாவது பேசலாமா? போங்கங்க. ஓய், நீ ஒண்ணு கேட்டல, அத நான் இப்ப சொல்லவா? என்ன என்ன நான் கேட்டேன்? அதான் அன்னைக்கு நீ கேட்டப்ப என் தம்பி கதவை தட்டிட்டான்ல, அத நான் பாதியில சொல்லாம போயிட்டேன். நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டல, அத நான் இப்ப சொல்லவா? ஒண்ணும் வேண்டாம், எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை நீங்க. உங்க ஃபேமிலி முன்னாடி நான் தலை குடிஞ்சுதான் நின்னேன். அப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணாம ரூம்குள்ள வந்து அதெல்லாம் சொன்னா சரியாயிடுமா? என் பொண்டாட்டி சரி ஆயிடுவா. ஒண்ணும் வேண்டாம், போங்க. வேதா, என்ன உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்கும். அப்ப நான் சொல்றத கேளு. என்ன? வேதா, ஐ லவ் யூ. ஹே, என்ன திருப்பி எனக்கு சொல்லு. ஐ லவ் யூ. இப்படி அழுதுட்டே வா சொல்லுவாங்க? சிரிச்சுக்கிட்டே என் கண்ணை பார்த்து சொல்லு. சொல்லுமா. சரி, என்னங்க, ஐ லவ் யூங்க. நானடி துன்னாசையா இந்த மாற்றம் ஏனடி போதுங்க. அப்பா ஆடியோ சிரிச்சிட்டியா? சரி, நீ ரொம்ப ஆசைப்பட்டல என் கூட வெளியே போனோன்னு, வா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். என்னங்க, உண்மையாவா? ஆமா. எதுல போலாம்? பைக்ல போலாமா இல்ல கார்ல போலாமா? கார்ல போகணும்னு ஆசை, ஆனா இப்ப பைக்ல போலாம். சரி வா. என்னங்க, இந்த புடவை ரொம்ப சிம்பிளா இருக்கு, நான் வேற புடவை கட்டிட்டு வரேன். சரிம்மா, நான் கீழே பைக் எடுத்துட்டு ரெடியா இருக்கேன், சீக்கிரம் வா. வந்துடுறேங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். டேய், என்னடா எப்போதுமே இந்த கிழமை ஏதாவது பேசிக்கிட்டு யாரையாவது போட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கலகலப்பா இருப்பானே, இப்ப எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கானேன்னு என்ன பார்த்து பார்த்து கத்துறியா? அது ஒண்ணும் இல்லடா, இத்தனை நாளா நான் எனக்கேத்த மாதிரி எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு ஜாலியா இருந்தேன். ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்குல்ல, அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் வயசே எனக்கு புரியுதுடா. இன்னைக்கோ நாளைக்கோன்னு போய் சேர்ற வயசுல உங்களுக்கு எதுக்கு பொம்பளை விஷயம்லாம் அவ கேட்டால, அவ கேட்டதுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு அந்த விஷயமே புரியுது. அதனால தாண்டா ஜில்லு, நான் இப்படி அமைதியாவே உட்காந்துக்கிறேன்டா. அப்படியே இருந்துட்டேன்னா ஒரு நாள் போய் சேர்ந்துருவேன். அப்புறம் எல்லாரும் தூக்கி போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்கல்லடா. நீ ஏன்டா எனக்காக இவ்ளோ ஃபீல் பண்ற? ட்ரிங் 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 ட்ரிங். அனிருத் தாத்தா, பாத்தீங்களா உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? அட, செம்பருத்தி பூவா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா, அதனாலதான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க தாத்தாக்கு செம்பருத்தினாலே பிடிக்கும்ல. அம்மாடி, அதெல்லாம் முன்னம்மா, இப்பெல்லாம் அத பத்தி யோசிக்கிறது கூட இல்ல. பாத்தியா ஃப்ரெண்ட், சொன்னேல தாத்தா எப்படி ஃபீல் பண்றாருன்னு. பாத்தா ஃப்ரெண்ட், இரு எப்படி சமாதானப்படுத்துறேன்னு பாரு. அச்சச்சோ, என்னாச்சு? எதுக்குமா, என் பேரனுக்கே கல்யாணம் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பெத்துக்கிட்டானா, என் கொள்ளு பேரனோ என் கொள்ளு பேத்தியோ கொஞ்சற வயசுல இன்னும் செம்பருத்தின்னு அவளை நினைச்சிட்டே உட்காந்துருக்கிறது நல்லா இல்லல்லம்மா. இன்னும் எத்தனை நாள் நான் உயிரோட இருக்க போறேன்னு தெரியல. அது வரைக்கும் நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத என் கண்ணால நான் பாத்துக்கிட்டா போதும். அடடடடடா, என்னோட அனிருத் தாத்தா இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலையே. என்ன பண்ணலாம்? பேசாம செம்பருத்தியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாமா? என்ன கண்ணு சொல்ற? செம்பருத்தியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர போறீங்களா? ஆமா அனிருத், இங்க பாரு, உன் பேர் அதுக்காக தான் போலீஸ் ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கான். சீக்கிரமா போலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் உன் கேஸ தான் எடுக்க போறான். செம்பருத்தியை கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். அப்புறம் நீயும் செம்பருத்தியும் சேர்ந்து ஜாலியா டூயட் ஆட போறீங்க. விளங்கிரும். என்ன ஃப்ரெண்ட்? தெரியல ஃப்ரெண்ட், அவனுக்கு போலீஸ் வேலை கிடைச்சு
அவன் என் செம்பருத்திய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டாங்குள்ள என் கொள்ளு பேரனுக்கே கொள்ளு பேத்தி பிறந்துரும். அப்ப எனக்கு இந்த விஷயமும் போலீஸ் வேலை கிடைக்காதுன்னு சொல்றீங்க? அதுல சந்தேகமே இல்ல. நீயும் படிக்கிறேன்னு படிச்சு கிழிச்சுக்கிட்டு தான் இருக்க. ஒரு பரீட்சையாவது பாஸ் ஆகுறியால? எப்ப பாரு ஃபெயிலா போற. ஆனா ஆளு மட்டும் பார்க்க வாட்டா சாட்டமா போலீஸ் ஆட்டமே இருக்க வேண்டியது. ஐயோ தாத்தா, அதெல்லாம் அவர் பாஸ் ஆயிருவாரு. அதுவும் இந்த தடவை உங்களுக்காகவே பாஸ் ஆக போறாரு. நீங்க வேணும்னா பாருங்க. எப்போதுமே நம்ம மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். ஆனா அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கணும். நீங்களும் அதே மாதிரி மனசு தளராம காத்திருங்க. சரி கண்ணு. அப்பாடா, தாத்தா சிரிச்சாச்சா? மா நீ என்னம்மா இங்க? அண்ணா, பூ கொடுக்க வந்தேனா? ஓ சரி சரிம்மா. ஆமா, எப்போது ஜெபந்தி பூ தானே எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு என்ன செம்பருத்தி பூவா எடுத்துட்டு வந்திருக்க? அதுவா, அது ஒண்ணும் இல்லனா, தாத்தாக்கு பிடிக்குமேனு எடுத்துட்டு வந்தேன். அவரு ரொம்ப ஃபீல் பண்றதா ஃப்ரெண்ட் சொன்னா, அதான். அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன பிரச்சனை, சரியாயிடும். ஓகேண்ணா. ஆமா, ஃப்ரெண்ட்னு சொன்னியே, அது யாரு? இங்க நடக்கிறதெல்லாம் எந்த ஃப்ரெண்டு உன்கிட்ட வந்து சொல்றது? தோ இங்க நிக்கறாளனா, உங்க தம்பி. இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட். இவனா? ஆமாண்ணா. இல்ல, அவன் ரூம்குள்ள தெரியாம உன்னை வச்சு பூட்டிட்டான்னு உங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்துச்சே, அப்புறம் எப்படி ஃப்ரெண்டா நீங்க? அது வந்துனா எங்க அம்மாவோட மெஸ்ல. ஏ, என்ன பிரதர்? என்ன சொல்ல போற? ஃப்ரெண்ட், நீ எப்படி எனக்கு ஃப்ரெண்ட் ஆனேன்னு சொல்ல போறேன். எங்க அம்மாவோட மெஸ்ஸோட வெட்டி காசை நீ தானே கட்டின, உன்னோட பாக்கெட் மணில, அதுதான் சொல்ல போறேன். ஆத்தி, ஏ அதெல்லாம் இவர்கிட்ட சொல்லுவ? உங்க அண்ணன் தானே கேட்டாரு. அது வேண்டாமே, சொல்ல வேண்டாமே. ஏன்? அது நான் பொதுவா உதவி செஞ்சா அது வெளியே சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு பழக்கம் எனக்கு இருக்கு. நல்ல பழக்கம் தான், இருந்தாலும் உங்க அண்ணன் கிட்ட கூடவா சொல்லக்கூடாது? சொல்லாத, 1008 கேள்வி கேட்பாரு. எதுக்கு? சரி ஓகே. அப்பாடியோ, ரைஸ் மில் இன்னும் மில்லுக்கு போகல. போச்சு, கண்டிப்பா கண்டுபிடிச்சிரும். கல்லால வேற 10,000 ரூபாய் குறையுதே. என்னைக்கு போய் என்னைக்கு நான் மாட்ட போறேன்னு தெரியல. என்னமா ஏதோ சொல்ல வந்துட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே முழுங்கிட்ட? அது ஒண்ணும் இல்லனா, அன்னைக்கு என்ன இவன் ரூம்ல வச்சு பூட்டிட்டான்ல, அதுக்கப்புறம் அதுக்காக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஓஹோ, சரி சரி. அண்ணா, நீங்க எங்க வெளிய போற மாதிரி தெரியுது. போயிட்டு வாங்கண்ணா. நான் வீட்ல பூவெல்லாம் கொடுத்துட்டு அம்மா கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்புறேன். ஆமாமா, அது வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதுல என் ஒய்ஃப், அதான் நீ தானே கல்யாணத்துக்கு டெக்கரேஷன்லாம் பண்ண, என் ஒய்ஃப பாத்திருப்பியே. அந்த மென்டல் தானே, பார்த்தேனா? என்னமா சொன்ன? இல்லனா, அந்த அக்காவை பார்த்தேன்னு சொன்னேன். அதாமா, ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டுட்டே உட்கார்ந்துருந்தா. சரி வா, வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். கிளம்பி வந்துருவா. ஓகே ஓகேண்ணா. என்னங்க போலாமா? வேதா, இந்த பொண்ணுதாமா நம்ம வீட்டுக்கு எப்போதும் பூ கொண்டு வர பொண்ணு. இந்த பொண்ணு தெரியாம இருக்குமா? நான் தாலி கட்டுற நேரத்துல கரெக்டா உங்க அப்பா போட்டோவை கொண்டு வந்து என் மடியில வச்சு தாலி கட்ட சொன்னச்சுல, அந்த பொண்ணு தானே? ஹே ஆமால, நீ பார்க்கல நினைச்சிட்டு இருந்தேமா. தெரியும் தெரியும். ஹே, நீ தான் இந்த வீட்டுக்கு டெய்லி பூ கொண்டு வரியா? ஆமாக்கா, நான் தான் கொண்டு வரேன். ஆமா, இப்போது சாமி படத்துக்கு ஜெவந்தி பூ தானே வைப்பாங்க, நீ என்ன செம்பருத்தி பூவை கொண்டு வந்திருக்க? அதுவா, அது ஒண்ணும் இல்ல, எங்க தாத்தாக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன். தாத்தாக்காகவா? ஆமாக்கா, எங்க தாத்தாவ யாரோ ரொம்ப மனச கஷ்டப்படுத்திட்டாங்க. அதுக்காக தான் அவருக்கு பிடிக்குமேனு இந்த பூவை எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, என்னவோ எடுத்துட்டு வா, அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா தினமும் வரும்போது ஒரு சரம் மல்லிகைப்பூ கொண்டு வா. வேதா, எதுக்குமா தினமும் ஒரு சரத்துக்கு மல்லிகைப்பூ? என்னங்க, எனக்கு தலையில வச்சுக்கிறதுக்கு தாங்க. நமக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, தினமும் பூ வைக்கிறது நல்லதுங்க. யாருக்கு? எங்களுக்கு. ஓஹோ. ஹே, பூ கொண்டு வர சொன்னா அந்த வேலையை மட்டும் பாரு. ஓஹோ ஹே ஹேன்னு என்ன பாட்டு பாடிட்டு இருக்க? ஃப்ரெண்ட், விடு ஃப்ரெண்ட். இவங்க கிட்ட எல்லாம் பேசினா இப்படிதான் ஓவரா பேசுவாங்க. ஐயோ ஃப்ரெண்ட், சூப்பரான ஒரு மேட்டர் கிடைச்சிருக்கு. இத கூட கண்டுபிடிக்க முடியாம இருக்க. என்ன மேட்டர் ஃப்ரெண்ட்? இரு, அவங்க போனோனே சொல்றேன். மா, வேதா சொன்ன மாதிரி தினமும் ஒரு சரம் மல்லிகைப்பூ எடுத்துட்டு வந்துருமா? சரிங்கண்ணா, கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். ஹே அப்புறம் அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட பேரு நிம்மதி, நீங்க என்ன நிம்மதினே கூப்பிடலாம். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஹே என்ன ஹே 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 அப்படின்னு கூப்பிடுறீங்க? நான் ஒன்னும் உங்க வீட்டு ஆடு மாடு கிடையாதுக்கா, என்ன நிம்மதினே கூப்பிடுங்க. ஆமாமா, அந்த பொண்ணு எவ்வளவு மரியாதையா உன் அக்கான்னு எவ்வளவு அழகா கூப்பிடுது. இப்ப இந்த பூக்காரிக்கு மரியாதை ஒரு கேடு. என்னங்க, நீங்க போய் வண்டி எடுங்க,
ஒரு 5 நிமிஷத்துல வரேன். ம் சரிம்மா. ஆதி போயிட்டு வரேன்டா. மா போயிட்டு வரேன். ஆ சரிங்கண்ணே, போயிட்டு வாங்க. ஹே, இங்க பாரு, பூவை கொண்டு வந்தா வாசல்லே வச்சுட்டு கிளம்பு. சும்மா வீட்டுக்குள்ள வந்து எங்க மாமனார் போட்டோக்கு பூ வச்சேன், பூஜை ரூம்ல பூ வச்சேன்னு வந்து தெரிஞ்சிட்டு இருக்காத. முன்னாடி யாரும் இந்த வீட்ல இல்ல, அதனால எங்க அத்தை உன்ன வைக்க சொல்லிருக்காங்க. இப்பதான் நான் வந்துட்டேன்ல, அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட், எப்போதும் போல பூவை கொண்டு வந்தனா உள்ள வந்து எங்க அப்பா போட்டோக்கும் பூஜை ரூமுக்கும் வச்சுட்டு போ ஃப்ரெண்ட். ஆதி, உனக்கு என்னப்பா பிரச்சனை? நான் இந்த பூக்காரி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ, என்ன சொன்னீங்க? பூக்காரியா? அவ பூ விக்கிறவ மட்டும் கிடையாது, அவ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ கண்டிப்பா வீட்டுக்குள்ள வருவா. இங்க பாருப்பா, உன்னோட ஃப்ரெண்ட்னா உனக்குள்ளே வச்சுக்கோ. அது எதுக்கு இந்த பூ விக்கிற வேலையெல்லாம் அவகிட்ட குடுக்குற? இத்தனை நாள் வரைக்கும் அவ தான் பாத்துக்கிட்டு இருந்தா, இனிமேலும் அவ தான் பாப்பா. ஃப்ரெண்ட், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் சந்தோஷமா தான் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹே, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. நான் சொல்றத தான் நீ கேட்கணும். ஆமா, நீ யாரு ஃபர்ஸ்ட்? ஃப்ரெண்ட்னு ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்கீங்க. உண்மையாவே ஃப்ரெண்ட் தானா, இல்ல அவனை வளைச்சு போட்டு இந்த வீட்டோட 2வது மருமகளாகி இந்த சொத்தெல்லாம் எழுதிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ, இந்த புள்ள என்ன இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுது? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல? ஒரு வில்லனை என்ன பார்த்து? ஹே 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 ஹே. என்னங்க, விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அவன் என்னோட ஃப்ரெண்ட். நானும் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டுக்கே அர்த்தம் என்னன்னு புரியாத போல. ச்சே. ஹே, இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒரு பூக்காரிக்கு இவ்ளோ திமிரா? ஏன் வீட்டுக்குள்ளே நின்னுட்டு என்ன பார்த்து சவுண்ட் விடுறியா? அவ அப்படிதான் பேசுவா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓஹோ, என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன். ஹே, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு பூ கொண்டு வரக்கூடாது. கிளம்படி. அத நீங்க சொல்லாதீங்க, அம்மா சொல்லட்டும். இந்த வீட்டுக்குன்னு முடிவெடுக்கிற உரிமை அம்மாக்கு மட்டும்தான் இருக்கு. அம்மாக்கு சொல்ல வைக்கிறேன். உங்க அம்மா வாயாலேயே இவளை இனிமே இங்க பூவிக்க வரக்கூடாதுன்னு இன்னும் 2 நாள்ல சொல்ல வைக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம், நீ இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த தெருவுக்கே எப்படி பூ விக்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்க பாருங்க. எம்மாடி கண்ணு, நீ ஏதோ இந்த புள்ள பேசினத நினைச்சு தப்பா எடுத்துக்காதம்மா. இந்த வீட்ல இருக்கிற யாருமே இப்படி எல்லாம் பேச மாட்டாங்கம்மா. இந்த புள்ளதான் இப்படி எல்லாம் பேசுது. ஐயோ தாத்தா, எனக்கு நம்ம வீட்டை பத்தி தெரியாதா? அவங்க கிடக்குறாங்க, என்னமோ பேசிட்டு போறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம வீட்டுக்கு நான் தான் பூ கொண்டு வருவேன். இது என் ஃப்ரெண்டோட வீடு, நான் தான் கண்டிப்பா வருவேன். ரொம்ப நல்லதுமா. ஃப்ரெண்ட், பாத்தியா ஃப்ரெண்ட், அவங்க இப்படிதான் எப்போதுமே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஃப்ரெண்ட், விடு ஃப்ரெண்ட். இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பேசினோனே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேல. ஆமா, என்னவோ அப்புறமா சொல்றேன்னு சொன்ன. உங்க அண்ணியோட ஃபர்ஸ்ட் வீக்னஸே உங்க அண்ணன் தான். என்ன சொல்ற? உங்க அண்ணியோட வீக்னஸை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேல, அது இதுதான். உங்க அண்ணனை பயங்கரமா அவங்க அழகாலே கவுக்குறாங்க. அவங்க பேச்சு திறமையும் அவங்க அழகுலையும் உங்க அண்ணன் மயங்கணும்னு நினைக்கிறாங்க. அத மட்டும் லைட்டா வேற மாதிரி மாத்தி விட்டா போதும், உங்க அண்ணனே உங்க அண்ணிய திருத்திடுவாரு. அவங்களோட எல்லா பக்கமும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிடும். இப்ப கூட பாத்தியா, உங்க அண்ணனை அனுப்பிட்டு தான் என்கிட்ட இவ்ளோ சவுண்டா பேசுறாங்க. அப்ப உங்க அண்ணன் இருக்கும்போது உங்க அண்ணி சவுண்டாவும் பேச மாட்டேங்கிறாங்க, மத்தவங்க யாரையும் காயப்படுத்துற மாதிரியும் பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவங்களோட வீக்னஸ். இத வச்சே அவங்கள சூப்பரா அடிப்போம். என்ன மக்களே, நான் சொல்றது சரிதானே? அப்படியே ஒரு வீக்னஸா கண்டுபிடிச்சு வேதா அண்ணிய மாத்திடுவோம். அப்புறம் உங்களுக்கு இந்த எபிசோட் எவ்வளவு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. எப்படியோ முத்து அண்ணனை அழுதே கவுத்துட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், போக போக வேதா அண்ணிய பத்தி முத்து அண்ணா தெரிஞ்சுக்குவாரு. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் எத்தனை பேரு உங்க சுடரம்மாவோட ஸ்பெஷல் சமையல் எல்லாம் மிஸ் பண்றீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வச்சு நாளைக்கு சுடரம்மா என்ன சமைக்கிறாங்கன்றத சொல்லுவாங்க. ஓகே.